மதுரைக்கொம்பன் விநாயகனது பேரருட்கருணையினாலே 2 மாதங்களாகவே மனதிலே ஏதேதோ சிந்தனைகள் சுகபிரம்மம் அறிவுறுத்தி கொண்டிருந்தார். உலகிலே பெரும் மாற்றங்கள் வரும் என்று பல வருடங்களாக பதிவிட்டிருந்தாலும் கனவிலே காட்சிகள் தொடர்ச்சியாக வர துவங்கின. அப்போது கனவுல காட்சிகள் தொடர்ச்சியாக வரும் பொழுது உடல்நிலையிலும் அது ஏதோ ஒரு வகையிலே ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்தது. ஒரு இருமலாவோ தும்மலாவோ. ஏனென்றால் அந்த காட்சிகள் வருங்காலம் என்பது நிகழ்காலத்தில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு தியானம் என்பது என்ன அப்படின்னா அதில் ஒரு புரிதல் வேண்டும். கடந்த காலம், வருங்காலம், நிகழ்காலம் 3மே ஒரே நேர்கோட்டில் தான் நடந்துகிட்ருக்கு. எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, எல்லாம் தனித்தனியாக நடந்துகிட்ருக்கு. அப்படி கிடையாது. The future is written, is happening now. It is not written, it is happening now. ஸோ இது ஒரு நேர்கோட்டிலே நடந்து கொண்டிருக்கும் பொழுது என்னடா இது, உலகம் போகிற போக்கு வேறு மாதிரி இருக்கும் போல இருக்கே, நான் எவ்வாறு இறைவா அப்படின்னும் பொழுது சுகபிரம்மம் வெவ்வேறு காட்சிகளை ஒரு உணர்வு ரீதியாக கொண்டு வருகிறார். இப்போ சுகபிரம்ம மகரிஷி ஒரு வார்த்தையை உணர்த்தினார். பல வருடங்களுக்கு முன்னால் அடியனுக்கு ஒரு மருத்துவ பேராசிரியர் ஒரு ஆன்மீக குருவாக எனக்கு சில வழிகாட்டுதல்களை தந்தார். மரணமில்லா பெருவாழ்வு, டெத்லெஸ் ஆர்ட் என்று ஒரு விஷயம் உண்டு. காயக்கல்பம் பண்ணுவது, உடம்பை என்றென்றும் நிலைக்க வைப்பது என்றெல்லாம் சொல்லக்கூடிய வள்ளல் பெருமான் அருளிய நிலை அது. உண்மையாலுமே வாசியோகத்தில் ஒரு பெரிய மகாயோகி ஒருவர் இருந்தார். ஒரு காலகட்டத்திற்கு பிறகு 100 வயசுக்கு மேலான உடனே அவருக்கு அதில் ஈடுபாடு இல்லையா, இல்லைன்னா அடுத்தது சரி பவானி ஆனந்த் வந்துட்டு நினைச்சாரான்னு தெரில, அதை விட்டு தன் சரீரத்தை விட்டு விலகி விட்டார். அவர் ஐயான்னு கூப்பிடுவேன். ஒரு முறை அவர் மருத்துவ மாணவர்களுக்கு பாடம் எடுத்து கொண்டிருந்தார். ஏன்னா அவர் ஆக்சுவலாகவே அவர் ஒரு நியூராலஜிஸ்ட் தான். அவர் எடுத்துக்கொண்டிருக்கும்போது ஒரு முறை சொல்கிறார், ஒரு மாணவன் கேட்டான், நீங்கள் நோய்க்கு மருந்து தருவோமே, இந்த நோய் சரியானா என்ன ஆகும்? இல்லை, ஒரு 5-6 மாதம் பிறகு திருப்பியும் அது வரதானே வரும். இந்த உடம்பு என்பது ஏதோ ஒரு காலத்திலே அழியக்கூடிய வஸ்து தானே அப்படின்னு அவருக்கு சொன்ன உடனே இங்கே திருவான்மையூரில் இருக்கிற மருந்தீஸ்வரரை நாடி வருகிறார். மருந்து ஈஸ்வரனா, ஓம் ஹ்ரீம் மருந்தீஸ்வராய நமக இதை சொல்லிகிட்டே இருந்தாலே அவர் சொல்லுவார், பல மாற்றங்கள் வாசி யோகத்திலே கை வந்துடும். ஓம் ஹ்ரீம் மருந்தீஸ்வராய நமக அவர் அருளினார் எனக்கு. அப்போது அவர் சொன்னார், அங்கே இருக்கக்கூடியவள் வடிவுடைய அம்மன், வடிவு உடைய அம்மன். இந்த வடிவத்தை நமக்கு தரக்கூடியவள் தாய் அன்னபூரணி, காசி விசாலாட்சி. சித்தர்களில் வள்ளல் பெருமான், பட்டினத்தார், மாணிக்க வாசக பெருமான், இவங்க 3 பேர் தான் இந்த தேகத்தை அப்படியே கல்பம் பண்ணி ஒளிதுவகமாக மாற்றியவர்கள் சமீப காலத்தில். அதிலும் வள்ளல் பெருமான் அவர் சொன்ன கருத்து இது. அப்போது வள்ளல் பெருமான் ஒரு பெரிய வெட்ட வெளியில் சும்மா கிடக்கும் சுகம் என்று அருளியிருப்பார். சுகம்னா சுக்கரை குறிக்கக்கூடிய நிலை. அதே போல் பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம்னு ஒரு வார்த்தை வரும். திருமூலர் பாடியிருப்பார். சித்தர்களுக்கெல்லாம் தாய், தகப்பன், அம்மா, அப்பா எல்லாம் திருமூலர் தான். 3 விதமான சித்தர்கள் உண்டு. மூலவர்க்கம், நந்தி வர்க்கம், மற்றொன்று பாலவர்க்கம். பாலவர்க்கம்னா முருகனிடம் நேரடியாக தீட்சை பெற்றவர்கள். மூலவர்க்கம் என்றால் நந்திகேஸ்வரர், திருமூலர், அதில் வந்தவங்க இதெல்லாம். அப்போது இதெல்லாம் இந்த யூனிவர்சிட்டி மாதிரி, இந்த யூனிவர்சிட்டி மற்றொரு யூனிவர்சிட்டி. ஆனால் சிலபஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் இருக்கும். சில பாடங்கள் மாறும். அப்போ இதுக்கு இந்த இடத்துக்கு பேர் நந்தின்னு பேர். பூர்வ மத்திக்கு நடுவில் இருக்கக்கூடியதுக்கு நந்தின்னு பேர். இடகலை, பெண்கலை, கங்கை, யமுனை, சரஸ்வதி 3ம் கூடினா திருவேணி சங்கமம். அது என் குருநாதர் என்கிட்ட பேசும்போது சொன்னார், மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்வாங்க. இந்த மரணமில்லா பெருவாழ்வை பெறுவது மறு ரணம். மரணம்னா மறு ரணம். எல்லாரும் உலகத்தில் எல்லாத்தையும் கேட்டுக்கிறோம். காசு பணம் வேணும்னு கேட்குறோம், வீடு வாசல் வேணும்னு கேட்குறோம். நாம் இருக்கிற இந்த வீடே நிலையானது கிடையாதுன்னு அவனுக்கும் புரிதல் கிடையாது. அதுதான் முக்கியமான விஷயம். இந்த வீடு நிலையானது கிடையாது. இந்த வீட்டை விட்டால் தான் வீடு பேறு கிடைக்கும்.
ஆனால் நாம் ட்ராவல் பண்ணுற இந்த வாகனத்தை நம்மளுதுன்னு கற்பனை பண்ணிட்டோம். நாம் இந்த வாகனம் கிடையாது, இந்த புரிதல் கிடையாது. அப்போ சொன்னார் என் குருநாதர், மரத்தில் மறைந்தது மாமத யானை. மரத்தில் மறைந்ததுன்னா நம்ம மரத்தில் யானையோட பொம்மை பண்ணியிருக்கான், அப்போ அது மரமாக யானையானு நினைக்கிறோம். பரத்தில் யானையில் மறைஞ்சது மாமத யானையில் மரம் மறைஞ்சிருச்சு. அப்படி அது விளக்கம் கிடையாது. சித்தர் பாடலுக்கு அப்படி நேரடியாக பொருள் கொள்ளக்கூடாது. மரம் அப்படின்னா மரு அம், மருனா பெருசான்னு அர்த்தம். அந்த ஹம்மிங் சவுண்டு அந்த ஓம்காரம், அந்த பிரபஞ்சத்தில் வரக்கூடிய ஓம்காரம். மரு அம்னா மரத்தில் மறைந்தது மாமத யானை அப்படின்னு சொன்னால், யானைனா விநாயகன் அர்த்தம், ஓம்காரம்னு அர்த்தம். மரத்தில் மறைந்தது மாமத யானை. அப்போது மரு அம், அம்னா ஹம்மிங் சவுண்டுன்னு அர்த்தம் தமிழில். மிகப்பெரிய அந்த ஹம்மிங் சவுண்டில் மா பெரிய, மரம்னா ஒரு பெரிய சக்தி நிலைன்னு அர்த்தம், மதம்னா சக்தின்னு அர்த்தம். யானை சக்தியோட தத்துவமாக யானை, ஓம்காரம் அங்கே இருக்கிறது. நமக்கே தெரியும் தமிழ் எழுத்து ஓம். அந்த மரம் எங்கே மறைந்திருக்கிறது? யானைக்குள்ள மறைந்திருக்கிறது. பிரபஞ்சம், நாம் என்ன நினைக்கிறோம்? பிரபஞ்சத்தில் விநாயகன் இருக்கிறான் என்று நாம் நினைக்கிறோம். பிரபஞ்சமே விநாயகன் இடத்தில் தான் இருக்கிறதுன்றது அதோட தத்துவம். அப்பா, இது புரியாமல் இதுதான் தத்துவம். 1000 ஏடுகள் படித்தால் வருவது கிடையாது. இப்போது மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். இந்த பரத்தில் பஞ்சபூதமுமே இருக்கு, இது நம்ம உணர்றதே இல்லை. எங்கேயோ இருக்குன்னு தேடிட்டு இருக்கோம். வெட்ட வழி இங்கேயும் இருக்குது, அங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, தேடிட்டு இருக்கோம். அடிச்சிட்டார். கேட்குறேன், ஐயா இந்த தத்துவத்தை சொன்னாயே, இதோடைய சிறப்பை உள்வாங்குவதற்கு மக்கள் என்ன தவம் செய்யணும் என்பது அவர் சொன்னார். குருவின் அருள் வேண்டும். ஓம் குரவே நமக. தெளிவு குருவின் வார்த்தை கேட்டார். அப்போ என்னோட இன்னொரு நண்பர் வந்திருந்தார். அந்த நண்பருக்கு அவங்க வீட்டில் யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு சட்ட சிக்கல் வேறு மாதிரியான கடுமையான சூழல்களுக்கு போயிடுச்சு. என்ன இதுலேருந்து விடுபடணும்னு தெரியல. அப்பொழுது எளிமையாக அவர் சொன்ன ஒரு தியான முறை, காலையில் ஒரு 6 மணிக்கோ 7 மணிக்கோ எந்திரிச்சுக்கிறீங்க. ஒரு 10 நிமிஷத்தை இப்படி ஒரு சீட்டில் நல்லா உட்காந்துக்கிறீங்க. ஓம் குரவே நமஹ. ஒரு 15 நிமிஷம் ரிலாக்ஸ்டாக சொல்கிறீங்க, கண்ணை மூடிக்கிறீங்க. இங்கே தங்க நிறத்தில் ஒரு ஒளியை தியானம் பண்ணுறீங்க. எடுத்தோடனே ஒளியெல்லாம் வந்துடாது. கண்ணை மூடினோடனே வீட்டில் இருக்கிற 1008 பிரச்சனை எல்லாம். ஒரு 48 நாள். இவங்க சொன்னாங்க, ஐயா அவர் இருக்கக்கூடிய இடத்துல இதெல்லாம் சொல்ல முடியுமான்னு தெரில, டைமிங் எப்போ முடியுதோ. ஓம் குரவே நமக அதை சொல்லிவிட்டு ஒரு தங்க நிறத்தில் ஒரு சிவலிங்கத்தை கற்பனை பண்ணணும். அப்படியே பொன்னிறமான ஒரு ஒளியை 10 நிமிஷம் காலை மாலை. பிறகு ஒரு சில வாரம் தள்ளி போனதுக்கப்புறம் அவர் வராரு, அந்த நண்பர். ஐயா உங்கள் நண்பர் குருநாதர் சொன்ன அந்த தியான முறை, என்னுடைய நண்பர் ஒரு மிகப்பெரிய சிக்கலில் சிக்கியிருந்தார். வெளிநாட்டில் சட்ட சிக்கல். இவருக்கு எதிராக இருந்த சூழல்கள் மாறியது மட்டுமல்லாமல், அந்த நிலைமை யார் தவறு செய்தாரோ அவரை சரி செய்து கொடுத்து விட்டார். எல்லாம் நலமே அப்படின்னார். இன்னைக்கு உலகமே ஒரு சிக்கலில் போயிட்டுருக்கு. எல்லா பக்கமும் கேட்டை போட்டு அடைச்சா மாதிரி போயிட்டுருக்கு உலகம். எல்லாருக்கும் மனசில் ஏதோ ஒரு தெளிவு தேடி போயிட்டுருக்கோம். இந்த நேரத்தில் இந்த மந்திரம், இந்த தங்க நிறத்தில் ஒரு லிங்கத்தை தியானம் பண்ணி, அப்படியே பொன்னிறமாக கண்ணை மூடி தியானம் பண்ணி, எடுத்தோடனே வராது. அவெல்லாம் சொல்கிறேன்னு தவிர எளிமை கிடையாது.
இருக்கிறதுலையே கடினமான விஷயம். நான் இப்போ இப்படி சொல்கிறேன், 10,000 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு வாங்கன்னா இந்த காலத்தில் ஒன்றும் இல்லை, ஒரு பிளேனை பிடிச்சா போய் இறங்கிட்டு வந்துடலாம். ஒரு 20 கோயிலுக்கு சுற்றணுன்னா ஒரு கரவான் வண்டியை பிடிச்சா சுற்றிட்டு வந்துடலாம். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நவீன விஞ்ஞான வளர்ச்சியிலே எல்லாம் சாத்தியம். ஆனால் ஒரே இடத்துல 10 நிமிஷம் உட்காந்து கண்ணை மூடி ஒரு இறை நாமத்தை நினைத்து அதை தியானம் செய்யணும்னா பெரிய விஷயம். இருக்கிறதே பெரிய பரிகாரம், பெரிய கஷ்டமான வேலை. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, கூன் குருடு பிணி இதெல்லாம் இல்லாமல் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது என்று சொன்னால் அலைகின்ற இந்த மனதை அடக்கம் முயற்சி அரிது. அந்த முயற்சிக்கு பயிற்சியாக இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறோம். சுகபிரம்மம் பேச வைத்து கொண்டிருக்கிறான், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வாசித்து கொண்டிருக்கிறேன். வாசி வசப்படட்டும், வாழ்விலே வளம் பெருகட்டும், நலம் பெருகட்டும், அருள் பெருகட்டும். சுகபிரம்மத்தின் அருளாலே சுகங்கள் நிலைத்து நிற்கட்டும். சிவசிவா.